ராணிப்பேட்டை அருகே தனியார் பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், இந்த விபத்து குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். அரக்கோணத்தில் இன்று காலை தனியார் பேருந்தும் சிமெண்ட் டேங்கர் லாரியும் மோதிக்கொண்ட இந்த கோர விபத்தில் லாரி ஓட்டுநர் லாரியின் இடிபாடுகளில் சிக்கி சுமார் 1.5 மணி நேரம் தீவிர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டார். அதே போல் தனியார் பேருந்தில் சிராய்ப்புகள் மற்றும் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக அனைவரும் உயிர் தப்பினர். மேலும் அதிகாலை நடைபெற்ற இந்த சம்பவம் அரக்கோணத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி செல்லும் நாராயணமூர்த்தி தனியார் பேருந்து வழக்கம் போல் காஞ்சிபுரம் நோக்கி காலை 4:50 மணிக்கு புறப்பட்டது. அப்போது இந்திய விமான தளம் அருகே சென்று கொண்டிருந்த போது அரியலூரில் இருந்து அரக்கோணம் நோக்கி வந்து கொண்டிருந்த சிமெண்ட் டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் பேருந்து மற்றும் டேங்கர் லாரி சேதமடைந்தது. இதில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் நல்வாய்ப்பாக சிராய்ப்புகள் மற்றும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். டேங்கர் லாரி ஓட்டுநர் மற்றும் லாரியின் முன்பக்கம் நசுங்கியதால் அந்த இடிபாடுகளில் சிக்கியார். அவரை மீட்கும் பணியில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், அப்பகுதி மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு ஓட்டுநரை பத்திரமாக மீட்க நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். இதன் காரணமாக அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் இருபுறம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் காவல்துறையினர் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1.5 மணி நேரம் தீவிர முயற்சிக்கு பின் கிரேன் வாகனம் வரவழைக்கப்பட்டு சிமெண்ட் டேங்கர் லாரியுடன் சிக்கியுள்ள தனியார் பேருந்தை பத்திரமாக அப்புறப்படுத்தி அதனைத் தொடர்ந்து ஓட்டுநரை மீட்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதில் சிமெண்ட் டேங்கர் லாரி ஓட்டுநர் பத்திரமாக மீட்கப்பட்டார். உடனடியாக அவரை 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்தின் காரணமாக அணிவகுத்து நின்ற வாகனங்களால் பல்வேறு பணிகள் நிமித்தம் செல்லும் ஊழியர்கள் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். மேலும் பேருந்து டேங்கர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் நல்வாய்ப்பாக காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பியது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த அரக்கோணம் நகர காவல்துறையினர் விபத்திற்கான காரணத்தை குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.